தடைகளை நீக்குபவர் முன்பாக செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, நம் ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்களித்திருந்தார். ஆனால் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பார்வோன் தடையாக இருந்தான். ஆனால் நம் ஆண்டவர் எவ்வாறு அந்த பார்வோனின் தடைகளை உடைத்து எறிந்து தம் மக்களை தான் வாக்களித்திருந்த பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார் என்பதை நாம் விடுதலை பயணம் யாத்ராகமம் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த பார்வோன் யாரை குறிக்கின்றான்? சாத்தானை குறிக்கின்றான். ஆம், எவ்வாறு பார்வோன் இஸ்ரவேல் மக்களுக்கு தடையாக இருந்தானோ அதே போல நாமும் கூட பரம கானானுக்கு, அதாவது பரலோகத்திற்கு செல்வதற்கு தடையாக அநேக காரியங்களை, உலகம், மாம்சம், இச்சை மற்றும் காரியங்களை முன்பாக வைத்து நமக்கு தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஆம், இவன் ஆட்டுவிக்கக்கூடிய செயல்களுக்கு எல்லாம் மக்கள் அடிமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தானே இந்த உலகத்தில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் என்றைக்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றோமோ அன்றுதான் நாம் சுதந்திரமாக வாழ முடியும். சுதந்திரமாக வாழ்வதற்கு ஏற்ற முயற்சிகளை நாம் எடுக்க முடியும். ஆனால் அடிமைகளாக இருக்கிறோம் என்பது அறியாமலேயே மக்கள் அடிமைகளாகி கொண்டிருக்கிறார்கள் அநேக சாத்தானுடைய தடைகளை கண்டு. ஆம், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதோ இதோ இது இந்த காரியம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இதை நீர் அனுபவித்து பார், அப்பொழுது நீ இதை விடமாட்டாய் என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் இவர்கள் அடிமையாகி போயிருப்பதை தானே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு அடிமையை ஒருவர் விலைக்கு வாங்கி அவனை சுதந்திரமாக விட்டுவிட்டால் அவன் சுதந்திரவாளியாகி விடுவானே. அதே போல்தான் நமது ஆண்டவரும் தனது உயிரை விலை கிரயமாக கொடுத்து நம்மை அடிமைகளாக, பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நம்மை விடுதலை ஆக்கி நம்மை சுதந்திரமாக பரலோகத்திற்கு செல்வதற்கான வழியை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறியாததினால்தான் நாம் இன்னும் பாவ இச்சைகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, என்று நாம் அதை உணர்ந்து அவனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுவிட்டார் என்று நாம் ஆண்டவரை நம்பி, இயேசுவை நம்பி அவரை பிடித்து கொண்டு நான் இப்பொழுது சுதந்திரவாளி என்று நாம் உரிமையை எடுத்துக்கொள்கின்றோமோ அன்றே சாத்தான் கொண்டு வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் எளிதாக நாம் தாண்டி விடுவோம், எளிதாக நாம் உடைத்து விடுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா 2:13. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நமக்கு தடைகள் வருகின்றதோ, 2 விதமான தடைகள். ஒன்று உலகத்திற்குரிய தடைகள், உலகத்தில் முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள். இன்னொன்று ஆவிக்குரிய தடைகள். உலகத்திற்கான தடைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டுவதில்லை, ஏனென்றால் அவையெல்லாம் தற்காலிகமானதுதான். ஆனால் ஆவிக்குரிய தடைகள் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஆம் அன்பானவர்களே, இதோ காலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. நான் டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. நான் நல்லவனாக இருக்க தான் நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் அப்படியே தான் இருப்போம். ஆனால் இந்த தடைகளை உடைத்து போட என் இயேசுவால் தான் முடியும். ஏனென்றால் அவரது பெயர் தடைகளை நீக்கி போடுகின்றவர். தடைகளை நீக்கி போடுகின்றவர் முன்பாக செல்கின்றார். அவரை வைத்து கொண்டு நான் எல்லாவற்றையும், மதிலையும் தாண்டுவேன், அனைத்தையும் உடைத்து எறிவேன் என்ற அந்த நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் நாம் தடைகளை நீக்கி போடுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே இறைவா, இதோ இந்த நேரத்தில் எனது தடைகள், ஆவிக்குரிய தடைகள் அனைத்தையும் நான் உமக்கு முன்பாக வைக்கின்றேன். நீர் சொல்லி இருக்கின்றீரே,
நீக்கி போடுகிறவன் நான் என்று அந்த விதமாக நீர் எனது தடைகள் எல்லாவற்றையும், குறிப்பாக ஆவிக்குரிய தடைகளை நீர் நீக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன் அப்பா. யோபு சொன்னது போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கின்றீர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று. அதுபோல நானும் சொல்லுகின்றேன் இந்த நேரத்தில், ஆண்டவரே, உங்களால் என் தடைகளை நீக்கி போட முடியும். உமக்கு முன்பாக என் தடைகள் ஒன்றுமே இல்லை என்று நான் உமக்கு முன்பாக வந்து நிற்கின்றேன். நீர் தாமே எனது தடைகளை உடைத்து போட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.